ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஞாயிற்றுக்கிழமை அரியலூர் வரையும் ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால நான்வெஜ்லாம் செய்யல. நான் மதியம் லஞ்சுக்கு குதிரைவாலி அரிசி போட்டு சாம்பார் சாதம் தான் செஞ்சிருந்தேன். நான் எப்படி செஞ்சிருந்தேன்னா, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசியும் அதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து குக்கர்ல எண்ணெய், காஞ்ச மிளகாய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து தேவையான காய்கறிலாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுத்து ஊற வச்சிருந்த குதிரைவாலி அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். பொங்கலுக்குனா நம்ம 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 டம்ளர் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப குழஞ்சிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஓரளவு கொதி வந்த பிறகு லாஸ்டா மாங்காய் கொஞ்சமா புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன். அதையும் மூடி 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். லாஸ்டா நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி தழை கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்தியான சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சைடிஷா தக்காளி ஊறுகாவும் சேப்பக்கிழங்கு வறுவலும் பண்ணியிருந்தேன். தக்காளி ஊறுகாய் வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லஞ்ச் அதோட காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.